மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் போது தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள் நம்ம மனமகிழ்ச்சி இல்லாம நம்ம இருதயத்தை எண்ணம் மட்டும் நிறைவேறணும் ஆசைப்படுறோம். நம்ம நிறைய டைம் என்ன பண்றோம்னா, ஏசப்பாவை தூரம் வச்சிருவோம். நான் என் விருப்பத்தின்படி நடக்கணும், எல்லாமே என் இஷ்டத்தின்படி நடக்கணும், என் விருப்பத்தின்படி இதெல்லாம் நடக்கணும்னா அது நடக்காது. ஏனென்றால் கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியானா அவர் வார்த்தையினாலே மகிழ்ச்சி, அவர் சத்தியத்திலே மகிழ்ச்சி, அவரை துதித்து பாடுவதனாலே மகிழ்ச்சி, அவரை தியானிப்பதனால மகிழ்ச்சி. தேவனாய் கர்த்தர் வேதத்தின்படி நாம் பார்க்கும் போது என்ன சொல்லுதுன்னா, அவர் வேதம் என்ன சொல்லுது, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. அப்ப கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, தேவனை ஆராதிக்கும் போதும், தேவனை குறித்து தியானிக்கும் போதும் நம் இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி தன்னாலே உண்டாகும். அல்லேலூயா. தனிமையா இருக்கும் போது நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, அது உங்களோடு கூட பேசும். அல்லேலூயா. அது உங்களோடு கூட உறவாடும். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அது போதிக்கும். அப்போது தேவனோடு நாம் உறவாடும் போது நம்ம இருதயம்னா மகிழ்ச்சி ஆகும். அப்படியே நமக்கு சந்தோஷம். ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா அதனுடைய காரியங்கள் தேவனுக்கு வெளிப்படுத்தினான்னு வச்சுங்க, அப்படியே நமக்கு சந்தோஷம் அப்படியே தன்னால வரும். என்னன்ற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அளிச்சு. அப்பதான் நம்மளுடைய ஜெபிக்கிற ஜெபத்தை வந்து தேவன் அருள் செய்வாராம். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பாராம். இல்லாட்டி பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு? கேட்கவே மாட்டார். அப்போ நம்ம கர்த்தருக்குள் ஐக்கியப்பட்டு வேதம் என்ன சொல்றது, இதே தாவீது என்ன சொல்றான்னா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன், மனமகிழ்ச்சியா இருந்தேன். 122 சங்கீதத்துல சொல்றாரு, அதை நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோன்னு எப்படி ஆயிட்டோம், மனமகிழ்ச்சியா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாவே வீட்லயே தொடங்கிடும். என்னது, சில பேருக்கு பிரச்சனை, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன். அப்போ ஆலயத்துக்கு போகிறது ஒரு மன மகிழ்ச்சியா. வேதம் சொல்றது ஆலயத்துக்கு போகிறது ஒரு மன மகிழ்ச்சி. இங்க என்ன சொல்ற, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இவர் ஒருத்தர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையில தொழுவத்தில் ஆடுகள் மாடுகள் இன்றி போனாலும் நான் யாருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். பாருங்க, அது மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எதுவுமே இல்லைன்னா கூட நான் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. தேவனுக்குள் நாம் எது இருந்தாலும் எல்லா கட்டையும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா தான் இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் படைத்த நம்ம தேவன் நமக்கு என்ன வேணும் என்று அவ்வப்போது செய்வார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறா இருக்கிறார். நம்ம இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்வார். அல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்முடைய வழியை வந்து தேவனுக்கு ஒப்புவிக்கிறது இல்லை, நம்முடைய சித்தத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவதில்லை. வேதம் என்ன சொல்றது, கர்த்தருக்கு வழி ஒப்புவி, நம்ம போகிற வழி. அதனால தான் வேதம் என்ன சொல்றது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்றாரு, வழியும் சத்தியமாகி என்னை நீங்க பின்பற்றணும். அதனால தான் சொல்றாரு, உன் வழியை யாருக்கு ஒப்புவிக்கணும், கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம வழி, வேதம் சொல்றது, மனுஷனுடைய வழிகள் கேடுபாடான வழிகள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள். அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி வழியில நம்ம போகக்கூடாது, நம்ம யோசிக்கிற வழியில போகக்கூடாது. கர்த்தர் என்ன வழி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் எந்த வழி காமிச்சிருக்கிறாரோ அந்த வழியிலே நாம் போக வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாயிரு. உன் காரியம் எதை இருந்தாலும் யாருக்கிட்ட ஒப்புவிக்கணும், ஏசப்பா ஒப்புவித்துட்டு அவர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கையா இருந்தா கட்டாயம் என்ன பண்ணுவார், ஏசப்பா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யோபு என்ன சொல்றாரு, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். செத்துப்பட்டு பிறகு அவன் எப்படி நம்பிக்கையா இருக்க முடியும்? உயிரை இருந்தா பரவாயில்ல, நம்பலாம். செத்து போறாரு, அவர் தான் கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கை. பாருங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம் அவருக்குள் இருந்தது. அதனால தான் அவர் தேவனாய் கர்த்தர் இரட்டத்தனியா தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வழியெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் சொன்னார், அவரு கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை காரியம் வாய்க்கல, நான் ஜெபம் பண்றேன் வாய்க்கல, இதை பண்றேன் வாய்க்கல, எதுவுமே வாய்க்கலன்னா தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றா, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருன்றார். என்ன கொடுத்துணுமா? கொடுத்து சில பேர் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இனி கடல் விட்ட வழிப்பா, அவர் சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. அதுதான் உண்மை. அவர் சித்தம் இல்லாத ஒண்ணும் நடக்காது. அவர் சித்தம் இல்லாம ஒரு முறை ஜானு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் எல்லாவற்றையும் செய்கிறது யார் தான்? கடவுளாகி இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்றாரு, அப்பா உம்முடைய வழியெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருப்பா. உம்முடைய வழியெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டா அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஒப்பு கொடுக்கறது மாத்திரமல்ல, நம்பிக்கை செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று எப்படி நம்ம சொல்லலாம்? ஆபிரகாம் சொல்லலாம், அவன் நம்பிக்கையா இருந்தாலும். எப்படி ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, எனக்கு பிள்ளைய கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னு நம்பிக்கையா இருந்தாலும், அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போம்னால் நம்முடைய இதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. மனுஷனு போல அவர் பொய் சொல்கிற தேவனும் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், பெத்தலாட்டம் பண்ணுவான், என்னன்னோ கோல்மால் பண்ணுவான். அப்படியெல்லாம் தேவன் பண்ண மாட்டார். அவர் சொன்னா செய்வார். சொன்னதான் சொல்றதுதான் செய்வார். சில பேர் சொல்லுவாங்க, எலெக்ஷன் நான் சொல்வதெல்லாம் செய்வேன். கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்ற போய் உக்காண்டு போய் கேளுங்க, அவங்க 52 காரியம் சொல்லுவான். ஆனா தேவனாய் கர்த்தர் சொல்வதை செய்கிறவர், நம்முடைய வேண்டுதலை கேட்பவர். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நம் வேண்டுதலை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே நீங்க எங்களை நடத்துங்க, ஆவியானவருடைய திரு